அடுத்த சிறப்பான சம்பவம் மதுரையில் நடக்க போகுது. மதுரை சித்திரதராக அப்புறம் கூட 2வது பெரிய கூட்டம் தளபதி விஜய்க்கு மட்டும்தான். ஆமாங்க, தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்க போகுது. முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டி வி சாலையில் நடந்துச்சு, நம்மளுக்கு தெரியும். அதோடைய வெற்றி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டே வந்துச்சு, ரொம்ப வீரியமாகவும் செயல்பட்டுச்சு. பரந்தூரில் மக்களை சந்தித்ததாக இருக்கட்டும், ரீசெண்டாக நடந்த இந்த மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் போராட்டம் நடத்தினதாக இருக்கட்டும், ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டு வந்தாங்க. அதைத் தொடர்ந்து அவங்க தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்க போகுது. அதற்கான பந்தக்கால் நடுறதுன்ற விழா இருந்துச்சு. அது நேற்றைக்கு ஜூலை 15 காமராஜர் பிறந்தநாள் தினத்தை ஒட்டி மதுரையில் நடந்துருச்சு. புஷி ஆனந்த் அவருக்கு கலந்துக்கிட்டாரு. அடுத்த மாநில மாநாடு மதுரையில் மிக சிறப்பாக இருக்கும். அதைத் தொடர்ந்து அவருடைய நடைப்பயணம் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுறது. ஏற்கனவே விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநில மாநாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சம் தொண்டர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதனால் இப்போ அதை விட அதிகமான தொண்டர்கள் எதிர்பார்க்குறதாகவும் செய்தி வந்திருக்கு. அதனால் மிகப்பெரிய இடத்த அவங்க என்ன சொல்கிறது, பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இனி உங்களுக்கு தெரியும், போன மாநாட்டில் எவ்வளோ பேர் கலந்துக்கினாங்கன்றது தெரியும். அதோட இங்கே அதிக அளவில் இருப்பாங்கன்றது. எத்தனை ஏக்கர் பரப்பளவு சார் தலைவர் ஆய்வு பண்றதுக்கு வருவாரா? எத்தனை ஏக்கர் பரப்பளவுல நடத்துறீங்க? மொத்தம் 506 ஏக்கருங்க. அதில் பார்க்கிங்கும் சேர்த்து இருக்குது. அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த பார்க்கிங்கும் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் இடம்லாம் கேட்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு அது போய் சேர்த்து நாங்கள் நடத்துவோம்.